வெல்கம் டு ஆல் 12th பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம இது வரைக்கும் 3 சாப்டர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் தி நியூ சாப்டர் 4 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டைரெக்டாக சாப்டர் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்டரில் யூஸ் பண்ணுற சம் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்டர் உள்ள என்ட்ரு ஆகலாம். நமக்கு ஆல்ரெடி டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷனில் சம் பேசிக் ஃபார்முலாஸ் தெரியும். அதை தான் ஒன்ஸ் அகெயின் இப்போ ரீகால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ டிஃப்ரென்சியேஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 0, e பவர் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் e பவர் ஆஃப் எக்ஸ், log எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1/x, x பவர் ஆஃப் n டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் n இன்ட்டு x பவர் ஆஃப் n மைனஸ் 1, sin எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் cos எக்ஸ், cos எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் மைனஸ் sin எக்ஸ், tan எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் secant ஸ்கொயர் எக்ஸ், secant x ஓட டிஃபரன்சியேஷன் secant x into tan x, cot x ஓட டிஃபரன்சியேஷன் minus cosecant square x. Differentiation of cosecant x equal to minus cosecant x into cot x. Differentiation of sin inverse of x equal to 1 by root of 1 minus x square. Differentiation of cos inverse of x equal to minus 1 by root of 1 minus x square. Differentiation of tan inverse of x equal to 1 by 1 plus x square. Differentiation of cot inverse of x equal to minus 1 by 1 plus x square. Then differentiation of secant inverse of x equal to 1 by x into root of x square minus 1. Differentiation of cosecant inverse of x equal to minus 1 by x into root of x square minus 1. Next integration formula. ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம இன்டகிரேஷனுக்கான ஃபார்முலாஸ் பற்றி பார்த்தோம். இன்டகிரேஷன் ஆஃப் கே இன்டு டிஎக்ஸ், கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்டகிரேஷனுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஆஃப் எக்ஸ்னா இ பவர் ஆஃப் எக்ஸ். டிஃப்ரென்சியேஷனுக்கும் இன்டகிரேஷனுக்கும் சேம் வேல்யூ தான். இ பவர் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணாலும் இ பவர் ஆஃப் எக்ஸ், இன்டகிரேஷன் பண்ணாலும் இ பவர் ஆஃப் எக்ஸ். டிஃப்ரென்சியேஷனுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படி இன்டகிரேஷன். log x டிஃபரன்சியேஷன் பண்ணா 1 by x, 1 by x இன்டகிரேஷன் பண்ணா log x. x பவர் n ஓட ஃபார்முலா x பவர் ஆஃப் n plus 1 by n plus 1. sin x ஓட இன்டகிரேஷன் minus cos x, cos x ஓட இன்டகிரேஷன் sin x, secant ஸ்கொயர் ஆஃப் x இன்டகிரேஷன் பண்ணா tan x, secant x into tan x னா secant x. ஜஸ்ட் உங்களுக்கான ஃபார்முலாஸ் தரேன். டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் 2 ஃபார்முலாஸையும் நல்லா மெமரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்டர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே சம் இன்டகிரேஷனோட பேசிக்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு அசைன்மெண்ட்ல பிடிஎஃபாக கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் 2 ஃபார்முலாஸை தரவாக மெமரி பண்ணுங்க. மெமரி பண்ணால் மட்டும்தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்டர் உள்ள போகலாம். சாப்டர் 4 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டைரெக்டாக என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற கொஞ்சம் ப்ரீவியஸ் நாலேஜ் யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி 10th and 9th அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஒன்று படிச்சிருப்போம். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ன்றது என்னன்னா ஈக்குவேஷன் கண்டெய்னிங் வேரியபிள் அண்டு கான்ஸ்டன்ட். ஒரு ஈக்குவேஷனில் வேரியபிள் அண்டு கான்ஸ்டன்ட் ரெண்டுமே வந்தால் அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். தென் அது உள்ள டிகிரிஸ் பார்த்துருப்போம், டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன், சம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், இது போல் அதில் நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கலாம். பட் நமக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சாலும்னா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா ஒரு ஈக்குவேஷன் உள்ள கான்ஸ்டன்ட் இந்த 2, 3, 5 இது போல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். வேரியபிள்னா எக்ஸ், ஒய், இசட் இது எல்லாமே வேரியபிள். இப்போ ஒரு ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ரெண்டுமே வரும்போது அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். For example 2x plus 5 equal to 0. Constant இருக்கு, variable. And second x square plus 5x minus 10 equal to 0. Then modulus of x plus 2 equal to 1. இது algebraic equationக்கான some examples. இதே போல இதில் power 3 வச்சு மாரி வரலாம், power 4 and power 5. பட் நமக்கு என்ன பேசிக்கான நாலேஜ் வேணும்னா algebraic equationனா equation containing variable and constant. அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா a x பவர் n plus a1 x பவர் ஆஃப் n மைனஸ் 1. இந்த nன்றது ஃபார் எனி நான் நெகட்டிவ் இன்டிஜர். இட் மே பி a 0 or 1 or 2 or 3 or etc. Then a n minus 1 x plus a n equal to 0.
இது ஒரு ஜென்ரலாக இருக்கிற அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். பவரிங் ஹையஸ்ட் பவரில் 2 வரலாம், 3 ஆர் 4 எது வேணால் வரலாம். அந்த ஹையஸ்ட் பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு பேர் டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன். சப்போஸ் இப்போ இந்த ஈக்குவேஷனில் பவர் நமக்கு 2ன்னு இருந்தால் இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஹையஸ்ட் பவர் 3 இருந்தால் தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஹையஸ்ட் பவர் 4 இருந்தால் ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அதுக்கு பேர் டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன். தென் இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன் இன்னொரு ஃபார்மேட்டை தான் நம்ம டிஃபரன்ஷியலில் அப்ளை பண்ண போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் என்ன. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா அதில் வேரியபிளும் நம்பர் வரணுமா? அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன வரணும்னா a equation with a function and one or more of its derivative. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அதோட டெரிவேட்டிவ் இருந்தாலே அதுக்கு நேம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா வேரியபிளும் நம்பர் இருந்தால் அதுக்கு பேர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா அந்த ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இங்கே ஃபங்க்ஷன்ன்ற வேர்டிங் என்ன பண்ணீங்கன்னா y ஈக்குவல் டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த ஒரு ஈக்குவேஷனில் ஒய்ன்ற வேல்யூ வரும், அதுக்கு நேம் இங்கே ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ன்றது என்னன்னா இதோட டிஃபரன்சியேஷன். இதோட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணால் dy பை dx. அதையே செகண்ட் டைம் அகெயின் dy பை dxஐ டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். அகெயின் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது d பவர் 3y பை dx பவர் 3. இதுதான் அதோட டெரிவேட்டிவ்ஸ். அப்போ ஒரு ஈக்குவேஷனில் இது மாதிரியான டெரிவேட்டிவ்ஸ் வந்தால் அதுக்கு பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் dy பை dx பிளஸ் y ஈக்குவல் டு 0. இப்போ இது எந்த டைப் ஈக்குவேஷன்னா ஈக்குவேஷன் அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் இருக்கு y, ஓகே. அதே போல் dy பை dxன்றது ஃபர்ஸ்ட் டைம் டெரிவேட்டிவ். அப்போ ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஒரு டெரிவேட்டிவ் இருந்தாலே அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒன் ஆர் மோர் டெரிவேட்டிவ்ஸ், ஒன் இருக்கலாம் ஆர் மோர் தென் ஒன், இட் மே பி 3 ஆர் 4 ஆர் 5 எக்ஸட்ரா இத்தனை இருந்தாலும் அப் டு n வரைக்கும் இருந்தாலே அதுக்கு நேம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சாப்டர் 4ல் ஃபர்ஸ்ட் மெயின் கான்செப்ட் என்னன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, அதுக்கான ஆன்சர் ஒரு ஈக்குவேஷனில் ஃபங்க்ஷன் அண்ட் ஒன் ஆர் மோர் டெரிவேட்டிவ்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபங்க்ஷன் மீன்ஸ் இங்கே y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். டெரிவேட்டிவ்னா அந்த ஒய்யை நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம். 1 டைம் டிஃபரன்சியேஷன் ஆர் 2 டைம் டிஃபரன்சியேஷன் ஆர் 3 டைம் டிஃபரன்சியேஷன் ஆர் எக்ஸெட்ராங்க n டைம் டிஃபரன்சியேஷன். எது இருந்தாலும் அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இன்னொரு எக்ஸாம்பிளில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுவும் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒய்ன்றது ஃபங்க்ஷன், டிஒய் பை டிஎக்ஸ்னா ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்சியேஷன், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னா செகண்ட் டைம் டிஃபரன்சியேஷன். இதிலே டி பவர் 3 வந்தால் தேர்ட் டைம் டிஃபரன்சியேஷன். டிஒய் பை டிஎக்ஸை இன்னொரு ஃபார்மேட்டில் ஒய் டேஷ்னு சொல்லுவாங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை ஒய் டபுள் டேஷ், டி பவர் 3y பை டிஎக்ஸ் பவர் 3 ஒய் ட்ரிபிள் டேஷ். நம்ம இங்கே எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணால் சம்மில் யூஸ் பண்ணுவோம். டிஒய் பை டிஎக்ஸ்னாலும் ஒன்று தான், ஒய் டேஷ்னாலும் ஒன்று தான். பவரில் இங்கே 2 வந்தாலும் ஒன்று தான், ஒய் டபுள் டேஷ். பவரில் இங்கே 3 வரலாம், ஒய் ட்ரிபிள் டேஷ். ஜஸ்ட் ஒன்ஸ் இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் இப்போ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ கிவன் ஃபங்க்ஷன். இதை 1 டைம் நான் டிஃபரன்சியேஷன் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ ஒய் எக்ஸில் இதில் ஒரு வேரியபிள் நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொரு வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபர்ஸ்ட் இது இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா ஒரு வேரியபிளை தானாகவே சேஞ்ச் ஆகும்போது அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அந்த வேரியபிளை பொறுத்து இன்னொரு வேரியபிள் சேஞ்ச் ஆனால் அதை டிபெண்ட் பண்ணியிருந்தா டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கிராஃப் வரையும் போது சப்போஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா கிராஃபுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸுக்கு -4 -3 -2 நம்ம மேனுவலாக வேல்யூ கொடுப்போம். அப்போ எக்ஸோட வேல்யூ எல்லாமே நம்ம தரப்போகிற வேல்யூ. அப்போ எக்ஸ்ன்றது என்னன்னா இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அது எந்த ஒரு வேரியபிளையும் சார்ந்து இல்லை. மேனுவலாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேரியபிளை எக்ஸ் எடுத்துக்கும். அப்போ இதுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் போது அதை பொறுத்து நமக்கு ஒய்யோட வேல்யூ மாறும். இப்போ எக்ஸுக்கு 1னா ஒய் 1, எக்ஸுக்கு 2னா
y4. இது போல x ஓட வேரியபிளை பொறுத்து நமக்கு y சேஞ்ச் ஆகும். இப்போ yக்கு நேம் இங்கே டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ அதே போல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லையும் கண்டிப்பாக ஒரு வேரியபிள் நமக்கு என்னவா இருக்குன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். டிபெண்டன்ட் வேரியபிள் எத்தனை வேணா இருக்கலாம், 1 or 2. பட் நம்ம பார்க்க போகிற மோஸ்ட் ஆஃப் சம்முக்கு ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், 1 டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் 1 or 2 ப்ராப்ளத்துக்கு 2 டிபெண்டன்ட் வேரியபிள் வரும். Next இப்போ suppose y equal to f of x is a given function. X is the independent variable, y is the dependent variable because y x ஓட வேல்யூ பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதனால y நம்ம இங்கே டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ நான் ஒன்ஸ் டிஃபரன்சியேஷன் பண்ணுறேன்னா dy by dxன்னு கிடைக்கும். செகண்ட் டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணுறேன்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். n டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணுறேன்னா d பவர் n y by dx power n. Another format la y dash, y double dash and y triple dash and y power n na nth derivative. இது நமக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, அதில் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா என்ன, செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன, தேர்ட் டெரிவேட்டிவ். இதுக்கு பேர் ஒன் டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணால் செகண்ட் ஆர்டர், n டைம் டிஃபரன்ஷியல் பண்ணுறேன்னா n ஆர்டர். நெக்ஸ்ட் இப்போ சாப்டர் 4ல் நம்ம என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ண போகிறோம். சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தாச்சு. ஒரு ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை பேஸ் பண்ண மாதிரி நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷனில் ஆர்டர்னா என்ன, டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதுக்கான டிகிரினா என்ன, தென் ஜென்ரல் அண்டு பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 12 ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு செகண்ட் டிகிரி இருக்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இது போல் ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 = 0. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், ஆர் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம், ஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது போல் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிப்போம். சொல்யூஷன்ன்றது என்னென்னா சப்போஸ் இப்போ x ஈக்குவல் டு -3 என்னோட சொல்யூஷன்னா அந்த -3 நான் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் அந்த ஈக்குவேஷன் பிகம் 0. அப்போ x ஈக்குவல் -3 இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். இது ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட். இதே போல் நம்ம டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதில் ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இங்கே ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் செப்பரபிள். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வேரியபிள் செப்பரபிள். எப்படி இப்போ குவாட்ராட்டிக்கை சால்வ் பண்ண நம்ம ஃபேக்டரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ஒரு மெத்தட் தான் வேரியபிள் செப்பரபிள். தென் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம மெயினாக படிக்க போகிறது ஃபஸ்ட்டு கான்செப்டில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் டிகிரினா என்ன, செகண்ட் பாயிண்டில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். தேர்டில் ஹோமோஜீனியஸ் மெத்தடை யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஃபோர்த் மெத்தடில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் மெத்தடை யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். தென் லாஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ஃபோர்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் டிகிரினா என்ன, செகண்ட் பாயிண்ட்ல வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். தேர்ட் பாயிண்ட்ல ஹோமோஜினியஸ் மெத்தட், ஃபோர்த் பாயிண்ட்ல லீனியர் மெத்தட், ஃபிஃப்த் பாயிண்ட்ல செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆர்டர் அண்டு டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹவு டு ஃபைண்ட் ஆர்டர் அண்டு டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் சம் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டர்ன்றது என்னென்னா yன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் dy by dx, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர், செகண்ட் ஆர்டர். தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் d பவர் 3 y by dx பவர் 3 தேர்ட் ஆர்டர்.
அதே போல் இந்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் என்னவா இருக்குன்னா ஒய்ன்றது ஃபங்க்ஷன், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஆர்டர் நமக்கு என்னவா இருக்குன்னா 2. ஒரு ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னவோ அதான் நமக்கு ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈக்குவேஷனில் d⁻3y/dx⁻3 ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னவா இருக்கோ அதான் இந்த ஈக்குவேஷனோட ஆர்டர். இப்போ இங்கே நம்ம 3 டைம்ஸ் டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3. இதே போல் எந்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துட்டாலும் அதில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும் அதான் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர். நெக்ஸ்ட் இப்போ டிகிரி என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது போல் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாலும் நமக்கு தெரியும். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னவா இருக்குன்னா இங்கே y டிஃபரன்சியேஷனே பண்ணலை, dy/dx 1 டைம் டிஃபரன்சியேஷன், d2y/dx 2 டைம் டிஃபரன்சியேஷன். அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் நமக்கு என்னவா இருக்குன்னா 2. தென் இதோட டிகிரி ஃபைன் பண்ண போகிறோன்னா அந்த d2y/dx2 ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பவரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பவரில் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1. அந்த 1ன்றது அதோட டிகிரி. அப்போ ஆர்டர்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பவரில் என்ன இருக்கோ அதான் ஆர்டர். இங்கே பார்க்கும்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 3, இங்கே 1. ஓகே, 3 தான் ஹையஸ்டாக இருக்குன்ட்டு 3 இதோட டிகிரியாக சொல்லக்கூடாது. ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னவோ அதுக்கு பவரில் என்ன இருக்கோ அதான் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போ இதை பேஸ் பண்ண மாதிரி சம் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு எப்படி அதுக்கு ஆர்டர் அண்டு டிகிரி ஃபைன் பண்ணலாம்.